அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்வையாளர்கள் மற்றும் இந்த நான் போடக்கூடிய வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய ஒரு தவறான ஒரு பதிவால் பலரும் இதால் மனதளவிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தகவலுடைய முக்கிய காரணம் அப்துல்லா சகோதரர். இந்த அப்துல்லா சகோதரர் நல்லா வைநாளிராஜன் இப்போ கடந்த 2 வாரங்களுக்கு முன்னுக்கு காலமானார். அவருடைய ஜனாசா நல்லடக்கம் குவைட்டில் நடைபெற்றது. இது சம்பந்தமாக எனக்கு ஒரு சகோதரர் அதே ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் லரீப் சகோதரர் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பினார். அந்த வாய்ஸ் நான் உங்களுக்கு வேலை செய்கிறாரு. இந்த பதிவு நான் இந்த வாய்ஸ் நோட் போட்டதால் பல குழப்பங்கள் உருவாகி இருக்குது. இதில் முதலாவதாக நீங்கள் இந்த வீடியோ நான் இந்த வீடியோ தான் போட்டது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் 2ஆம் தேதி நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன், பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் இந்த வீடியோ. திருகோணமலை ஜமாலியை சேர்ந்த இவர் பேர் அப்துல்லா. இவர் நம்மளோட நெருங்கிய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான். நாங்கள் போயிட்டு தான் வந்தது. அப்துல்லா அவரை பேர் ஊரில் கூப்பிட்றது அபுத்தின்னு கூப்பிடுவாங்க. அபுத்தி அவர் பேர் அப்துல்லா. முகமது ஷரீஃப் முகமது அப்துல்லா. இந்த முகமது ஷரீஃப் அப்துல்லா வாப்பட பேர் ஷரீஃப். வெள்ளிக்கிழமை ஒரு மையத்து செய்தி கேள்விப்பட்டீங்களா? நம்ம ஃப்ரெண்டு வேல் வந்தான். அவர் ஃபவானியில் வேலை செய்கிறாரு. இப்போ ஹவால் இல்லை, அஃபிஷியல் ஃப்ரெண்டில் தான் வேலை செய்கிறாரு. மிச்ச காலமாக இருக்கிறாரு. அதாவது ஹார்ட் அட்டாக் மூத்த போனது. நேற்று தான் வர்ற மையத்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கொடுத்து நேற்று தான் எடுத்தது. நேற்று ஜனாசா நல்லடக்கம் நடந்தது சபஹானில் தான் ஜனாசா நல்லடக்கம் நடந்திருக்குது. ஆனால் அதில் அந்த சகோதரர் சொன்னார் சுலைபிகாத்தில் ஜனாசா நல்லடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு. இது முதலாவது அங்கனைக்கு நடந்த வேறுபாடு. முதலாவது ஜனாசா நல்லடக்கம் பண்ணினது சுலைபிகாத்தில் இல்லை, ஜஹராவில் இல்லை. இது ஜஹராவில் நடந்த சம்பவம். விளையாடும்போது, கிரிக்கெட் விளையாடும்போது ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறமா சபா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க சகோதரர்கள். அதுக்கப்புறமா அங்கே போகும்போது தான் அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஜனாசா நல்லடக்கம் சபஹானில் தான் நடந்தது. இந்த வீடியோவில் நான் இப்போ நேரத்தோடு போட்ட வீடியோவில் சுலைபிகாத்தில் ஜனாசா நல்லடக்கம் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. அது முற்றிலும் பொய்யான தகவல். இதில் வந்த தகவல்கள் முற்றிலுமே உண்மைக்கு புறம்பான தகவல்கள். அதாவது அப்துல்லா சகோதரர் வேலை செய்திருக்கிறார் தோஹாவில் ஸ்டார்பாக்ஸில். அவர் தங்கி இருந்திருக்கிறாரு சல்மியாவில். அவருடைய ஜனாசா அடக்கப்பட்டது சனிக்கிழமை. அவருக்கு போல் பட்டு அவருடைய உயிர் போகலை. அவர் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மாரடைப்பு தான் அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவல் தான் உண்மையான தகவல். இதில் எனக்கு இந்த சகோதரர் தந்த வாய்ஸ் காட். ஒரு மையத்து கிரிக்கெட் விளையாட போயிட்டு ஹார்ட் பால் நெஞ்சில பட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. மற்றது வெள்ளிக்கிழமை கிரிக்கெட் விளையாட போயிட்டு ஹார்ட் பால் நெஞ்சில பட்டு, அதாவது ஹார்ட்ல பட்டு அவருக்கு ஹார்ட் டிஸ்டர்ப் ஆகுன மாதிரி அப்படின்னு சொல்றாங்க விளையாட போனாக்கள். ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அவர் விளையாட போறது. இந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது. ஹார்ட் பால் நெஞ்சில் படலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவருடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதே மாதிரி தூதரகத்தால் அனுமதி பெற்றது, எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நான் ரீசெண்டாக தூதரகத்துக்கும் இது சம்மந்தமாக போய் பேசின போதும் அவங்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணினாங்க. அதே மாதிரி நான் போட்ட வீடியோ முற்றிலும் இவங்க செய்த அனைத்து விடயங்களுக்கும் எதிரானதாக அமைஞ்சிருக்குது. முதலாவது இங்கே
சகோதரர்கள் வந்து அவரோட விளையாடினவங்க எல்லாரும் சேர்ந்து அவருடைய ஜனாசா, அவர் இறந்த பிறகு ஜனாசா அடக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நாட்டுக்கு அனுப்புகிற லேட் ஆகும், ஜனாசா கதாப்பு கொடுக்காம இங்கேயே நம்ம அடக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்களோட வீட்டாக்களோடையும் பேசி இந்த நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா ஃபாரின் மினிஸ்ட்ரி லெட்டர் எடுத்து ஃபேமிலியால் எல்லா முயற்சியும் அங்கேருந்து அவங்க செஞ்சு அனுப்பி இங்கே இந்த சகோதரர் 2 நாட்களாக தூக்கம் முழிச்சு இதுக்காக கஷ்டப்பட்டு ஓடி ஆடி ஃபுல்லாக வேலை செஞ்சு இந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதன் பிறகு நான் இந்த வீடியோ இந்த சகோதரருடைய வார்த்தையை நம்பி டபுள் செக் பண்ணாமல் நான் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்படி சகோதரர் வந்து ஹார்ட் போல் பட்டு நெஞ்சில் மாரடைப்பு வந்து தான் உயிரிழந்திருக்கார் அப்படின்றது இவர் சொன்ன அந்த தகவலை வச்சு நான் வீடியோ போட்டேன். அதில் சில விடயங்கள் வந்து நான் மக்களுக்கு அவேர்னஸுக்காக கொண்டு வந்தது. ஆனால் இதில் இந்த அப்துல்லா சகோதரர் பற்றி சொன்ன வீடியோவும் அதே மாதிரி சிலர் வந்து அந்த கடைசியாக நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருந்தேன் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி. அந்த வீடியோ வந்து நான் பயானில் இருக்கும்போது ஜஸ்ட் அந்த பிளே கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய வீடியோவை நான் எடுத்து வச்சுருந்தது. அது இந்த வீடியோவில் நான் அவேர்னஸுக்காக சேர்த்து கொண்டேன். மற்றபடி அந்த வீடியோவுக்கும் இவருடைய இறப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அதே போல் இந்த வீடியோ நான் பதிவிட்டதுக்கு அப்புறமா இந்த சகோதரர்கள், அதாவது இங்கே இருந்து இவருடைய ஜனாசா நல்லடக்கத்துக்காக பாடுபட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை முடித்து எல்லாம் நிறைவடைஞ்ச பிறகு என்னோட இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகினதால் அவருடைய வீட்டு குடும்பத்தாரிலிருந்து அவங்களுடைய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லேருந்து எல்லாருமே வந்து இவங்களை வந்து சந்தேகப்படுற மாதிரி, இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஜனாசா அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவும் இந்த கதையும் பதிவாகினதுக்கு பிறகு அவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாகிற மாதிரி போயிடுச்சு. உண்மையிலே அதுக்கு நான் மிகவும் மனம் வருந்துறேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். என்ன காரணம்னா இந்த வீடியோ பதிவாகினதால் அவங்க வந்து சாதாரணமாக இறந்ததாக சொன்னதை வந்து மற்ற ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சாங்க, பிடிச்சி கொண்டாங்க. இல்லை நீங்கள் போல் பட்டு தானே உயிர் இழந்திருக்கிறாரு, நீங்கள் ஏன் பொய் சொன்னீங்க, வெள்ளிக்கிழமை அடக்கினதா ஜனாசாவை சொன்னீங்க, அவங்க வந்து சனிக்கிழமை அடக்கினதா சொன்னீங்க, வெள்ளிக்கிழமை அடக்கினதா வீடியோவில் வந்துருக்குது. அடுத்தது அவர் வேலை செஞ்சது தோஹாவில், ஆனால் என்னுடைய வீடியோவில் இந்த சகோதரர் சொன்னது வந்து ஃபர்வானியாவில், அதே மாதிரி தங்கி இருக்கிறது ஹவாலியிலன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே சகோதரர் தங்கி இருந்தது வந்து சால்மியாவில். இவ்வளவும் குழப்பத்துக்கும் காரணம் இந்த வாய்ஸ் ரெக்கார்டும் என்னுடைய அந்த வீடியோவும் தான். அதால் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட இங்கே இருக்கிற குவைத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீம் மெம்பர்ஸ் மற்ற அனைத்து சகோதரர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனம் வருந்திய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி அப்துல்லா சகோதரருடைய குடும்பத்தார் மற்ற நண்பர்கள் அனைவருமே என்னைய அளவுக்காக மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ போட்டதில் நடந்த மிஸ்டேக் தான். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களில் எந்த தவறும் இல்லை, அவங்க சரியான மாதிரி நல்லபடியாக தான் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவாகினதால் அவங்களுக்கு ஒரு பேர் வந்திருக்குது. என்ன அவங்க பொய் சொல்லிட்டாங்களா, இப்போ போல் பட்டு தான் உயிரிழந்திருக்கிறாரா, அப்போ நார்மலாக ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழக்கலையா அப்படின்ற மாதிரி பலரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேள்விகளை கேட்டு அவங்கள வந்து இன்னும் அந்த மனைவி அவங்க ஏற்கனவே அவர் கூட இவ்வளோ காலமாக இருந்த நண்பர், ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா பழகி விளையாடி சந்தோஷமாக இருந்த நண்பர்கள் கடைசியில் ஒரு செகண்டில் அவர் உயிரிழந்த அந்த சோகத்தில் இருக்கும்போது மறுபடியும் என்னுடைய வீடியோவால் அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகரிச்சிருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேள்விகள் கேட்டதால். உண்மைக்கு புறம்பான தகவல்களை பதிவிட்டதுக்கு என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். அது என்ன, அது நான் டபுள் செக் பண்ணியிருக்கணும். அந்த சகோதரர் சொன்னதை நம்பி நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அவரும் வந்து அவருக்கு யாரோ கொடுத்த தகவலை வச்சு தான் சொல்லியிருக்காரு. தயவு செய்து அதே மாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து உறவுகள்கிட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் ஏதாவது ஒரு தகவல் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா அது சரியான வெரிஃபிகேஷன் தகவலாக இருந்தால் மட்டும் பப்ளிஷ் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாக்களே. இல்லையோ இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் அதை சொல்கிறதா இருந்தாலும் சரிதான், உண்மையிலேயே கன்ஃபார்மாக இதுதான் நடந்தது அப்படின்றத 100க்கு 100 கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி சோஷியல் மீடியாக்கள்லையும் போடுங்க. இது என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த சந்தர்ப்பம் வந்து மிகப்பெரிய ஒரு கல்வியை நான் கற்றுக்கொண்டேன். இந்த மாதிரி தவறான சில பதிவுகள் போடுறதால. ஆனால் நிறைய பேர் என்னோடய வீடியோலையும் சொல்லியிருந்தீங்க, எனக்கு சாதகமாக பேசியிருந்தீங்க, இல்லை வீடியோ போட்டிங்க அப்புறம் எடுத்துட்டிங்க தானே, வீடியோ தானே, அது எப்படி இல்லையே அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அவங்க பாதிக்கப்பட்டதை நான் அவங்களுடைய பக்கம் இருந்து பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அவங்க எவ்வளோ மனம் வேதனைப்பட்டிருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. உண்மையிலேயே இந்த சம்பவத்துக்கு நான் மனம் வருந்துறேன். இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காத அளவுக்கு நானும் என்னுடைய பக்கம் அனைத்து ஏற்பாடுகளையும் முயற்சிகளும் செய்கிறேன். இந்த உண்மை சம்பவம் வந்து இதில் பொய்யான சில தகவல்களால்
மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. சிலர் வந்து இதுக்கு எதிராக அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அவங்களும் உண்மையிலேயே மனம் வேதனைப்பட்டிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு, எவ்வளோ முயற்சி செஞ்சு வேகமாக ஜனாசாவை எடுத்து அடக்கம் பண்ணி எல்லாம் செஞ்ச பிறகு இப்படி ஒரு வீடியோவால் எங்களுக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு அப்படின்னு உண்மையிலேயே மன்னிச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் என்னையை மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த தகவல் போட்ட சகோதரரும் அவருக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் தான் எனக்கு தகவல் சொல்லியிருக்கிறாரு. நான் இதை செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ண விட்டது என்னுடைய தவறு தான். இனிமேல் என்னுடைய சேனலில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நானும் முயற்சி பண்ணுறேன். அப்துல்லா சகோதரருடைய குடும்பத்தார் மற்ற அனைத்து நண்பர்களும் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் வந்து அதுக்கான கிளியரிஃபிகேஷனை நான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் நான் போட்ட வீடியோவும் வாய்ஸும் நான் ப்ரைவேட் பண்ணது காரணம் இது உண்மைக்கு புறம்பான வீடியோ அப்படின்றதால தான். இந்த வீடியோவில் தான் நான் அதை கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அனைவரும் மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தவறுகளை பார்வையாளர்களாகிய நீங்களும் எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பாருங்கள், அவருடைய ஜனாசா நல்லடக்கம் வந்து குவைத்தில் நடந்திருக்குது. அப்துல்லா சகோதரர் உயிரிழந்துட்டார். அவர் வந்து போல் படாமல் அந்த போல் பட்டு மவுத்தாகினது அப்படின்றத நான் சொல்லாமல் அவர் வந்து கிரிக்கெட் விளையாடும்போது ஹார்ட் அட்டாக் வந்து மவுத்தாகிட்டார். இங்கே அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஜனாசா அறிவித்தல் மட்டும் சொல்லியிருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஒரே ஒரு விடயம் பாருங்கள், அந்த போல் பட்டு உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன அந்த விடயமும் அவர் தங்கியிருந்த ஏரியாக்கள் வேலை செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விடயமும் சின்ன ஒரு மாற்றம் வந்ததால் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. அது வீடியோ போட்ட எனக்கோ பார்த்த உங்களுக்கோ தெரியாது. ஒரு சிலருக்கு அது தெரிய வந்து அது இந்த நண்பர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்க வச்சிருக்குது. அதனால் எந்த ஒரு தகவலை பதிவிடுறதா இருந்தாலும் நான் உட்பட நீங்களும் யாருக்கிட்டையும் ஒரு தகவல் சொல்கிறதா இருந்தாலும் சரியாக டபுள் செக் பண்ணி அந்த தகவல் உண்மையானதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாக்களை பதிவிடுங்க. இனிமேல் இனிவரும் காலம் இந்த தவறு நடக்காமல் நானும் முயற்சி பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.